சுதாகரும் நித்தீஷும் போடும் நாடக வலையிலிருந்து இனியாவை பாக்கியலட்சுமி காப்பாற்றுவாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோபி உடம்பு சரியில்லைன்ட்டு ஹாஸ்பிட்டலில் நெஞ்சு வலின்னு படுத்துருக்கிறாரு. அதை பார்க்க இனியா போகிறேன்ட்டு போகிறாங்க. பாக்கியலட்சுமி போகவே வேண்டான்னு சொல்லி தடுப்பாங்க. அப்பவும் கேட்காம போனால் இனியாவை அவங்க எல்லாருமே சேர்ந்து எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணி நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சு தான் ஆகணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஈஸ்வரியும் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. அதை கேட்டு ஆனால் கோபி நல்லவனாட்டம் நடிச்சிட்டு அப்படியெல்லாம் இனியாவை பேசாதீங்க, நீங்கள் வெளியில் கொஞ்சம் நேரம் இருங்க, நான் இனியா அம்மாவோட தனியாக கொஞ்சம் நேரம் இருக்குது அப்படின்ட்டு இனியா அப்படியே கோபி வந்து உடம்பு சரியில்லாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இனியம்மா எப்படியாச்சும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிங்க, நான் 2 பேர்த்து கல்யாணத்தை பார்த்துட்டேன், உங்கள் கல்யாணம் மட்டும்தான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறா. அப்படி அதுக்கு இனியா இருந்துட்டு எதுவுமே பேசாமல் கிளம்பி போயிடுறா. அடுத்தது பார்த்தா இங்கே சுதாகர் வீட்டில் எப்படி இனியாவை போய் நம்ம வசதிக்கு அவங்க வசதிக்கு தகுமா, எப்படி இனியாவை நீங்கள் பொண்ணு கேட்கலாம், எங்கள் தம்பி எத்தனையோ வசதியான வரனெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துமே நீங்கள் அதுக்கெல்லாம் ஓகே சொல்லாமல் ஒன்றும் இல்லாத குடும்பத்தில் போய் என் பையனுக்கு பொண்ணு கட்டலான்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் செய்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சுதாகர் ஒய்ஃபு சுதாகர் கேட்க, நீங்கள் யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், என் வழியில் தான் நான் நடப்பேன், எனக்கு அந்த ரெஸ்டாரண்ட் வேணும், அதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் நான் போவேன், என் பையன் என்ன யாராக இருந்தால் என்ன, உன் பையன் என்ன நல்லவனா, அவனுக்கு வந்து பெரிய பெரிய இடத்துலலாம் பொண்ணு கேட்டோம்னா அவனோட சுயரூபம் எல்லாம் தெரிஞ்சு யாருமே கட்ட மாட்டாங்க, இவங்களுக்கு வந்து இன்னும் நித்தீஷை பற்றி எதுவுமே தெரியல, அதனால தான் இவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு சுதாகர் வந்து கேட்டுட்ருக்குற. அப்படி அவங்க அம்மாவுக்கு கோவம் வந்து, என்ன என் பையனவே இப்படி தரக்குறைவாக பேசுகிறீங்க, ஆமாம் உன் பையன் செஞ்சது எல்லாம் சரியானு முதல்ல யோசிச்சுப்பார், பெரிய பெரிய இடத்துல இருந்தவங்கெல்லாம் நம்ம வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்தான்ட்டு யாராச்சும் கட்டுவாங்களா, கட்ட மாட்டாங்க, இந்த ஜெயிலுக்கு போன மேட்ரு இவங்களுக்கெல்லாம் யாருக்குமே தெரியாதனால அவங்க வந்து இந்த வசதியை பார்த்து மயங்கி சரின்ட்டு கோபிநாத்து கொடுக்குறாரு. அவங்களும் நம்மளுக்கு ஓரளவுக்கு ஈக்குவலானவன் தான். கோபி வந்து க்ளவுடு கிச்சன் வச்சுருக்கான், பாக்கியலட்சுமி 2 ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கா, அவங்க வசதிக்கு கொஞ்சம் ஈக்குவலாக தான் இருக்காங்க, ரொம்ப வசதியாக இல்லாட்டி நல்லா தானே இருக்காங்க, அதனால தான் நான் பண்ணி வைப்பேன், என் லட்சியத்தை அடையிறதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன், அது யார் வேணால் பலிகாடாயாக கொடுப்பேன் அப்படின்ட்டு சுதாகர் அடித்து சொல்கிறேன். இனிமேல் யாராக இருந்தாலும் இந்த பேச்சை எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு அடித்து சொல்லிவிட்டு கிளம்புறாரு. இனியாவுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. போய் பாக்கியலட்சுமிகிட்ட கேட்டுட்டு, அம்மா நான் என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி புலம்பி அழுகுறாங்க. அங்கே போனானே எல்லாருமே இந்த கல்யாணத்தை பற்றி தான் பேசுகிறாங்க, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிறத பற்றியே பேசலை, நான் வந்து அவருக்கு ரொம்ப முடியலைன்றதான் நான் போய் பார்க்க போனேன், ஆனால் இப்படியெல்லாம் இருப்பாங்கன்னு தெரியல, நான் தான் முதலே சொன்னேனால அங்கே போனேன்னா இதை பற்றி தான் பேசுவாங்க, நீ போக வேண்டாம்னு சொன்னேன், நீ என் பேச்சு கேட்காம போனேன், நீயே ஒரு நிலையில் இல்லாதப்போ நம்ம எதுவும் சொல்ல முடியாது, நான் தான் சொல்கிறேன்னா ஒன்று உனக்கு படிப்பு இல்லாட்டி கல்யாணம், இந்த 2ல் ஏதோ ஒன்று மட்டும் முடிவு பண்ணி இரு, அப்போ தான் உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும், நீ என்ன பண்ணுறதுன்னு முடிவு இல்லாமல் இருந்தீன்னா ஒன்றும் பண்ண முடியாது, நான் வந்து உன்னை ஆகாஷுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவேன்னு சொல்லி அவங்களாம் பயப்பட்டுக்கிட்டு இது பண்ணுறாங்க, நான் வந்து அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன், நீ முதல்ல படித்து நல்ல நிலைமைக்கு வந்து ஒரு பெரிய உத்தியோகத்தில் எல்லோரும் அண்ணாந்து பார்க்குற மாதிரி நின்னேனாத்தான் அது உனக்கு நல்லது, நான் அது வந்து பின்னாடி சேஃப்டியாகவும் இருக்கும், நான் வந்து எங்கள் அப்பா திடீர்னு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, நான் எனக்கு எல்லாமே தெரிஞ்சு புரிஞ்சு நடக்கிறதுக்கே 40 வயசு ஆயிடுச்சு, பாதி இதை தாண்டிட்டேன், அதை மீதி இதில் போராடி வந்து நான் இந்த நிலைமைக்கு இருக்கிறேன், அந்த போராட்டத்தையெல்லாம் நீ படக்கூடாது, கஷ்டத்தை படக்கூடாது, நீ நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன், ஆனால் நீ அவங்க பேச்சை கேட்டுட்டு கல்யாணம் பண்ணணும்னு நினச்சின்னா நீ கஷ்டப்பட்டு தான் இருப்ப, உன் வாழ்க்கையை நீயே தேர்ந்தெடுத்துக்கோ, ஆனால் என்றைக்குமே நான் உறுதுணையாக நிற்பேன் அப்படின்னு பாக்கியலட்சுமி சத்தியம் கொடுக்குறேன், நான் என்றைக்கும் என் பொண்ணுக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன், நீ படுற கஷ்டத்துலேருந்து நான் எதாக இருந்தாலும் விலைக்கும் போக மாட்டேன், நான் எல்லாமே செஞ்சு நல்லதாக பண்ணி கொடுப்பேன், நீ என்னை நம்பினீன்னா நீ படிக்கிறத மட்டும் பாரு, அவங்க சொல்கிறது கல்யாணத்தில் நீ சம்மதிக்காத அப்படின்ட்டு பாக்கியலட்சுமி சொல்கிறாங்க. ஆனால் பாக்கியலட்சுமி சொன்னது எதையுமே கேட்காம இனியா திரும்ப அவங்க அப்பாட்ட போய் பேசுகிறா. ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொன்னானே கிளம்பி போகிறா. அங்கே பார்த்தா கோபி வந்து நித்தீஷை வர சொல்லி 2 பேர்த்தையும் மீட் பண்ணி பேச வைக்கிறாங்க. எதுக்குங்கப்பா இங்கே வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, இல்லை நீ ஒருத்தரை மீட் பண்ணி பேசினீன்னா உனக்கு இருக்கிற குழப்பமெல்லாம் தீந்துடும், நீ கல்யாணத்தை பற்றி ஈஸியாக முடிவெடுப்ப, அதனால தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்ப யார் வராங்கன்னு பார்த்தா கடைசியில் நித்தீஷ் நித்தீஷ் வந்தோடனே 2 பேரும் பேசிகிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு போகிறேன். நித்தீஷ் வந்துட்டு கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு, நான் வந்து உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இத்தனையும் பேசுகிறேன், நீ எதுவுமே பண்ண மாட்டேங்கிற, எதுவும் பேச மாட்டேங்கிற, என்னை பிடிக்கலையா அப்படி இப்படின்னு கேள்வி கேட்குறான். அதுக்கு நீ ஏன் எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்கிற, உனக்கு லாங் ட்ரைவ் போக பிடிக்குன்னா சொல்லு, வா பேசிக்கிட்டே
நம்ம போகலாம் அப்படின்னு கூப்பிட்றப்பவும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா. இப்போ என்ன பண்ணுறதுன்னு முடிவு இல்லாமல் உட்காந்துருக்குறா இனியா. ஆனால் அவங்க அப்பாவுக்கு இவங்க 2 பேரும் பேசி சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறோங்க ஆசையிலேயே இருக்கா. இனியா கல்யாணம் பண்ணுவாளா பண்ண மாட்டாளாங்கிறது இன்னும் அடுத்த எபிசோடில் தான் தெரியும். ஆனால் இனியா வந்து கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருவா அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சாலும் கல்யாணம் பண்ணி நித்தீஷுக்கு போய் நல்ல வழியாக இனியாவால் காப்பாற்ற மாட்டா. அதனை தெரிஞ்சு தான் இந்த பாக்கியலட்சுமி கல்யாணத்துக்கு ஒத்துக்காதேன்னு சொல்கிறேன். இவங்க வந்து மெயின் பாயிண்ட்டே இந்த ரெஸ்டாரண்ட் வாங்குறதுக்காக தான் இந்த கல்யாண பேச்சு எடுக்கிறாங்க அப்படிங்கிறது பாக்கியாவுக்கும் நல்லாவே தெரியுது. அதனால தான் கல்யாணம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் இனியா அவங்க அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறா. இனிமேல் இனியா கஷ்டப்படத்தான் போகிறா.